ரொம்ப நிறைய ஆசைகள், கனவுகளோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் மீன ராசிக்காரங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் கண்டிப்பாக வரும். திருமணம் சார்ந்த விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்க நல்லா இருக்காங்க. மீன ராசியில் அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போனவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அவனெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான்ப்பா, அவனோட பெருசாக வந்து வருமானம் இதெல்லாம் அவனுக்கு ஏணி வச்சா லேட்டாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் ரொம்ப நல்ல மனசு இருக்குப்பா, அதனால எனக்கு ஓகேப்பா. மற்றதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். அன்பு, என் லவ் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறவங்க யாருன்னா இந்த மீனம். இவங்களோட திருமண தடைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க மாதிரியே இருப்பாங்க. எமோஷனலாக வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓவர் திங்கிங், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அவனை நம்பி வரேன்ல, நீ அந்த கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதா அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு பயம் நிறுடு. இவங்களுக்கு வந்து எதிரி இவங்களோட மனமும் இவங்களுடைய நிலைப்பாடுகள் மட்டுமே. மீன ராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு திருமணம்ன்றதை எப்படி நடைபெறும்? காதல் திருமணமாக இருக்க போதா, இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் தாங்க, வேறு வழியே இல்லைங்க எதுவுமே கிடையாது, ஒரே ஃபைட்டு சேசிங், அவங்க லவ் மேரேஜ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க போதா? அதாவது காலச்சக்கரத்தின் இறுதி ராசி சொல்லக்கூடியது மீன ராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரனே வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு பாருங்களேன். குரு அப்படின்னா தனித்துவமாக இருப்பாங்க. 10ஓட 11லாம் கிடையாது. இவங்களோட பார்க்குறதுக்கே வந்து தனித்துவமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஆன் டைம்னா ஆன் டைம், பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட், இப்படி இருக்க ஆளுங்க. ஏன் இதை சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எங்களுடைய காதல் அப்படியுமே வரும்போது பார்த்திங்கன்னா, பஞ்சுவாலிட்டி பரமசிவங்களாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அன்பு சார்ந்த விஷயம் தான், ஒன்றுமே இல்லை. மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்காக போகக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. நிறைய ஆசைகள், கனவுகளோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் மீன ராசிக்காரங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை தாமதங்கள் கண்டிப்பாக வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிடிச்சி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு லவ்வபுளாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்க நல்லா இருக்காங்க. மீன ராசியில் அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போனவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் அப்படிங்கிறது அந்த புரிதலாக வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான். ஸோ புரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பும் இந்த மீனத்துக்கு உண்டு. என்னென்னா குருவோட வீட்டில் சுக்கிரன் உச்சம். நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லுவோம், ரொம்ப லேட்டாக பண்ணுங்கள், இல்லைனா மறுதிருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும், நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி அனுப்போம். அதில் இதில் இந்த ராசிக்காரங்களும் பர்டிகுலராக நம்ம சொல்லுவோம். ஏன்னா எங்களோட காதல்லாம் ஆழமான காதலுங்க. அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அளவு கடந்த அன்பினுடைய வெளிப்பாடாகவும் அவங்க இருப்பாங்க. நிறைய வந்து பொசசிவ் பண்ணி சண்டை போகிறதும் இவங்க தான். பார்த்து ரசிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். என்ன வந்தாலும் சரி, அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன்ற அளவுக்கு துணிச்சல், தைரியம், அதெல்லாம் வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக அவ்வளோ ஒரு இதுவாக பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க பாருங்களேன். அதாவது குரு ஏற்கனவே பிரகாசம், ஆமாம் சரிங்களா, சுக்கிரன் அதை விட அங்கே உச்சம், அப்போ எப்படி இருப்பாங்க, அது ஒரு பிரகாசம். 10வதுக்கு வந்து சந்திரன் அங்கே தான் அந்த ராசினே சொல்கிறோம். அப்போ அது ஒரு பக்கம் ரொம்ப அழகு. அப்போ இவ்வளவும் மொத்தம் சேர்ந்த கலவையாக இருந்தால் யாராவது பார்த்தா பிடிக்காமல் இருக்குமாங்க? அப்போ மீனத்தில் இப்போ ஆண் பிறந்தாலும் சரி, பெண் பிறந்தாலும் சரி, அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதுவும் இவங்க லெவலாம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடமே சந்திரனோட வீடு, இறக்க குணம் ஜாஸ்தி. ரொம்ப நல்லவன்ப்பா, அவனெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான்ப்பா, அவனோட பெருசாக வந்து வருமானம் இதெல்லாம் பாரு, அவனுக்கு ஏணி வச்சா லேட்டாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் ரொம்ப நல்ல மனசு இருக்குப்பா, அதனால எனக்கு ஓகேப்பா. அந்த பொருளாதாரம், அது மற்றதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். அன்பு, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஃபோக்கஸ், என் லவ் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறவங்க யாருன்னா இந்த மீனம். இதே வந்து காதல் திருமணமாக இருந்தால் ஓகே, இதே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அந்த அன்பு உண்மையாக இருக்கா இல்லையா, அவங்க வந்து பொய்யா நம்மகிட்ட நடிக்கிறாங்களா, உண்மையாக 1000 வாட்டி பரிசோதனை பண்ணுவாங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கணும். திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நிறைய விட்டு கொடுக்குறதும் பொறுமை நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது மீனத்துக்கு உண்டு. ஓகே. ஸோ இப்போ மீனத்தில் வந்து ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, அன்பானவங்களாக இருப்பான்னு சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து மீன ராசியிலே வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த திருமண தடைக்கெலாம் ரீசன் என்னம்மா? நிச்சயமாக இவங்களோட திருமண தடைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க மாதிரியே இருப்பாங்க. அதாவது ஒரு ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப இவங்களோட மனசளவில் இவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், தேடல்கள், பயம், ஒரு மாதிரி இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த ஓவர் திங்கிங், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று. இன்னொன்று, நான் உன்னை நம்பி வரேன்ல, நீ அந்த கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதா அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு பயம் நிறுடு. இவங்களுக்கு வந்து எதிரி இவங்களோட மனமும் இவங்களுடைய நிலைப்பாடுகள் மட்டுமே, மற்ற விஷயங்கள்லாம் அப்புறப்பட்டது. இன்னொன்று, சுயமரியாதை, கௌரவம்.
வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க கரெக்டாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த கரெக்டாக இல்லைன்னு இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறத ஒரு இடத்துல தப்பாக பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. ஏன்னா 7ஆம் இடம் வந்து புதன் உச்சம் பெறக்கூடிய, நீ உனக்குலாம் என்ன அறிவு இருக்குது, நீ எனக்கு அறிவு இல்லைன்னு பார்த்தியா, இங்கே தான் ஆர்கியூமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஒரு மாதிரி அவங்களுடைய பர்டிகுலராக அவங்களுடைய சுயம் சார்ந்த விஷயம், அவங்களோட அறிவு சார்ந்த விஷயம், அவங்களோட திறமை சார்ந்த விஷயங்களை எங்கேயாவது ஒரு கேள்விக்குறிக்கான நிலைப்பாடாக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா தன்மானத்தை கூட விட்டு கொடுப்பேன். ஆனால் என்னுடைய தனித்துவத்தை நீ, அதுவும் என்னுடைய நாலேஜையோ என்னுடைய பேஷனவோ எனக்கான நிலைப்பாடை எங்கேயாவது நீங்கள் குறை சொன்னீங்க அப்படின்னா நான் நீங்களாக இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு தூக்கி எறிவாங்க. இதுதான் மீனத்தினுடைய பிரச்சனை. அதாவது திருமணத்தில் தடை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்றத டிமோட்டிவ் பண்ணுவாங்கல்ல, இவங்களோட அப்ரிஷியேஷன் இல்லாமல் அதை டிமோட்டிவ் பண்ணி மட்டம் தட்டி பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே. ஸோ நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைகளையும் சொன்னிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ மீன ராசியில் வந்து திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா திருமணம் கைகூடும்? மீன ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி, திருமணத்தில் தடை வந்துகிட்டே இருக்குது, திருமணமான தம்பதியர்கள் கூட பிரச்சனைகள் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் சரி, இவங்க போக வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னா திருமங்கலக்குடி. ஓகே. நான் இது என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ண ஒரு உண்மையிலேயே அங்கே போயிட்டு வந்த பல பேருக்கு மங்களமான ஒரு செய்தி. மங்களம்ன்றது என்ன, ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அந்த தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய திருத்தலமாக இந்த கோவில் விளங்குது. ஸோ இங்கே போயிட்டு அவங்க வந்து தாலி, அதாவது மஞ்சக்கயிறால் ஒரு கிழங்கு வாங்கி, அந்த மஞ்சக்கயிறு எப்படி நமக்கு வந்து திருமங்கலத்துக்காக வேண்டி அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோன்னா, அடுத்து திருமணமானோன்னே அந்த கயிறு எடுத்து கட்டிட்டு அந்த கோயிலில் போய் அதை இது பண்ணுறது, அதாவது அந்த கோயிலுக்கு போய் நம்ம திருப்பி செலுத்தணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். திருமண தடை இருந்தது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படனாலும் திருமங்கலக்குடி போயிட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி நல்ல ஒரு தம்பதி சகீதமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தன்மையும் இந்த கோவிலுக்கான ஒரு கொடுப்பனை அப்படின்றது உண்டு. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது திருமங்கலக்குடி. ஸோ கண்டிப்பாக மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் இல்லை திருமணத்தில் தான் தடை இருக்குது அப்படின்னா திருமங்கலக்குடி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீட்லேயும் நடக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேம் 12 ராசி நேயர்களுக்குமே வந்து திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள், ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி, உண்மையில் எங்கள் அன்பு தாங்க இங்கே எல்லாமே. உண்மை அதுதான். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தான் இங்கே காதல் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அது குழந்தை மேலே அம்மா வச்சுருக்கக்கூடிய காதலாக இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம் சார்ந்த விஷயம் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டீனேஜில் லவ் வர்றது ஓகேங்க, ஒரு மிடில் ஏஜில் வந்து லவ் வர்றது ஒரு நார்மலான விஷயம், ஒரு 40+ லவ் வர்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காதலுக்கு கண்ணில்லை, காதலுக்கு வயதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்காம பல பேர் ஏங்குறாங்க. ஸோ அந்த அன்பு வந்து எங்கே யார்கிட்ட கரெக்டாக இருக்குது, இது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. நம்ம பிறக்கும் போது நம்மளோட ஜாதகத்தில் விதி பலன்கள் மாதிரி எழுதப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக எடுத்துங்க, இன்னும் என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆகிடுது, இன்னுமே வந்து என் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கவே மாட்டேன், என் ஒய்ஃப் புரிஞ்சிக்கவே மாட்டேன், கருத்து வேறுபாடுகள் வருது. இந்த அன்பு வந்து எங்கே எப்படி இவங்களுக்கு கையாளணும்னு கூட தெரியல. நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஆக்சுவலாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை வர மாதிரி காலகட்டம்ன்றதை தாண்டி இப்போல்லாம் ஒரு கவுன்சிலிங்க்கு வராங்க. மேம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணணும், எனக்கு இது வந்து தப்பாக போகிற மாதிரி இருக்குது, இது எப்படி சரி பண்ணிக்கலாம், ஏன் இந்த அன்பு கிடைக்காம நான் எங்கேயும் தடுமாறேனா அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பம் ரீதியாக இருக்கவங்க இந்த 40+, 35+க்கு மேலே வரவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் எடுக்கிறதுக்குனே வராங்க.